வந்ததுனால கட்டப்பட்டதுனால அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. சரி, ஓகே, ஆண்டவர் ஆண்டை நடத்துறாரு, இன்னைக்கு நம்ம நல்லா வச்சிருக்கிறாரு, நம்ம நல்லா சாப்பிட்றோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா சாப்பிட வேண்டிய வயசுல, சாப்பிட வேண்டிய நாள்ல சார் நமக்கு இப்படி சாப்பிட முடியாம, இது ஒரு தேவையான நேரத்துல அந்த ஊட்டச்சத்து இருந்திருந்தா, அன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டிருந்தா இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் பலனா இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது இல்ல. அதனால தேவையானதை நம்ம செலவு பண்றதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம். அது தேவை. அப்போ தேவையை நம்ம குறைக்க கூடாது. எதை நம்ம அதிகமாக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய வருமானத்தை அதிகமாக்குறதற்கு. இன்னைக்கு நிறைய பேர் வருமானத்தை அதிகமாக்குறதுக்கு யோசிக்கிறதே இல்லை. அந்த 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 சம்பளம்னா அந்த சம்பளம் அதிலே திருப்தி ஆயிடுறது, அதுலேயே அவங்க மனசு அப்படியே போயிடுறது. சரி, போதும், இன்னைக்கு வருது, ஒரு வீடு இருக்குது, அவ்வளோதான். இல்லை, அப்படி அல்ல. நீங்க நிரம்பி வழியணும்னா எது அதிகமாகணும்னா வரவு. செலவை விட வரவு அதிகமானாதான் நீங்க அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமாய் மாற முடியும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை, கிட்டத்தட்ட 20 லட்சம் ஜனங்களை கர்த்தர் வானத்தின் மன்னாவினால் கர்த்தர் போஷித்தார். அவர்களுக்கு தேவையானதை கர்த்தர் வானத்திலிருந்து கர்த்தர் கொடுத்தார். நிரம்பி வழிகிற அளவுக்கு கர்த்தர் கொடுத்தார். அங்கே ஒருவரும் குறைவானவர்கள் இருக்கவே இல்லை, ஒருவருக்கும் பத்தாக்குறை வரவே இல்லை. அந்த தேவன் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா! கொஞ்ச கலயத்தில் இருக்கிற மாவை கர்த்தர் ஆசீர்வதித்த உடனே அந்த மாவு அப்படியே நிரம்பி வழி, அந்த பஞ்சகாலம் முழுவதும் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது. அந்த தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் பொங்கி வழிய பண்ணுகிறவர், நிரம்பி வழிய பண்ணுகிறவர். உன்னதத்திலிருந்து அனுப்புகிற ஆவி கூட நமக்கு நிரம்பி வழிய பண்ணுகிறவர்.